நேற்றைய தினம் காவல்துறை அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் மற்றும் இதை போன்ற இந்த சீரியல் அஃபண்டர்ஸ்லாம் கண்காணிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே இது மாதிரியான கிரைம்ஸ் நடக்கும்போது அங்க துரித நடவடிக்கை எடுக்கணும், குயிக் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். அது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால நாம எந்த இடத்திலும் இதை போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் இருப்பதற்கான அனைத்து வகையான வேலைகளையும் முன்னெடுத்திருக்கிறார்கள். மேலும் இதை போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிற பொழுது அதுக்கு சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுது, முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அந்த விக்டிம் எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், அந்த விக்டிம் ஃபேமிலிக்கு தேவையான அந்த விஷயங்கள் எப்படி பண்ணி கொடுக்குறோங்கிறதுல கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறோம். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பு தான். இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக நம்மளுடைய கவர்மெண்ட் மற்றும் பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோடு சேர்ந்து பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு டால் ஃப்ரீ நம்பர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒரு பிரச்சனை நடந்த உடனே அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்க எப்படி காவல்துறை அணுகலாம், அப்படி காவல்துறை அணுகும் போது அவங்க கிட்ட எப்படி பேசணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போக்சோ ஆக்ட் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றதுக்கான அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும். மற்ற கிரைம்ல எல்லாம் வச்சுக்கோங்களேன், இப்ப ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா இந்த சிஸ்டம், இந்த காவல்துறை அவர் பண்ண தப்ப கோர்ட்ல நிரூபிக்கணும். பட் போக்சோ கேஸ்ல ஒரு குழந்தை சொல்லுது மாதிரி அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா, நான் தப்பு பண்ணலங்கிறத சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி தான், குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் நிரூபிக்கணும். மாதிரி அவங்க ஸ்டேஷன் வரணும் அவசியம் கிடையாது. இமெயில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மகளிர் காவலர்கள் யூனிஃபார்ம் இல்லாமே அதை விசாரணை பண்ண முடியும். அதே மாதிரி நீதி நிலைநாட்டப்படும். 12 மாதங்கள் அந்த 12 மந்த்ஸ் முடியறதுக்குள்ளார நீதி நிலைநாட்டப்படும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் இருக்கு. மாதிரி பல்வேறு விஷயங்களை குறித்த அவேர்னஸை நாங்க அதிகப்படுத்த போறோம்.